காவிரி பிரச்சனை மிக முக்கியமான பிரச்சனை, இன்றைய அவசர பிரச்சனை, அவசிய பிரச்சனை. இன்றைக்கு 1 லட்சம் குறுவை சாகுபடி, 8.5 கோடி தமிழக மக்களுடைய எண்ணங்களை தமிழக அரசு பிரதிபலிக்க, கர்நாடக அரசு காவிரிக்கு தண்ணீர் கொடுக்க உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு தமிழகத்தினுடைய புதிய அரசினுடைய மரியாதைக்குரிய தமிழகத்தினுடைய முதல்வர் தவறு செய்ய விடவும் மாட்டேன், தவறு செய்பவர்களை விடவும் மாட்டேன், இன்னும் சொல்ல போனால் தவறு செய்பவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்று கூறியிருக்கிறார்கள். பெருந்தலைவர் காமராஜரது ஊழலில்லா தமிழகத்தை எண்ணங்களை பிரதிபலிக்க புதிய ஆட்சியாளர்கள் செயல்படுவார்கள் என்று நம்புகிறோம். நாகர்கோவில்ல அந்த சிறையில் இருந்த சபரிவர்மன் அப்படிங்கிற ஒரு லாக்கெட் பேத்துல மரணம் அடைந்திருக்கிறாரு. ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? கூட உண்மை நிலை விசாரணையின் மூலமே வெளிவர வேண்டும் என்று கருதுகிறேன். திமுக மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் இந்த சம்பவங்கள் நடக்கும்போது அவங்க பல்வேறு என்ன என்று விசாரணையின் மூலமே பதில் கூற முடியும். ஏனோ தானோ என்று ஒருவர் மனதுக்கு அரசியல் ரீதியாக பேசக்கூடாது. அப்படின்னா படிப்படியா விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. உண்மை நிலை வெளிவர வேண்டும். தொடர்ந்து திமுக அதிமுக சார்ந்தவர்கள் ஆளுநரை சந்திக்கிறார்கள். இந்த ஆட்சியில் குதிரைகள் நடைபெற்றதாக கூறி 60 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழகத்திலே ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. மக்கள் நம்பிக்கையோடு வாக்களித்திருக்கிறார்கள். புதிய ஆட்சியாளர்களுக்கு 6 மாதம் 1 வருடம் அவகாசம் தேவை என்று பல கட்சி பல தலைவர்கள் கூறியிருக்கிறார்கள். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் கருத்தும் அதுவே. இதற்கிடையிலே அரசியலை புகுத்தக்கூடாது. உண்மை நிலைக்கு ஏற்றவாறு ஆட்சியாளருடைய பணியை நாம் பார்க்க வேண்டும் என்பதுதான் சரியாக இருக்க முடியும். குதிரை பேரத்தை பத்தி எப்படி பேசுறீங்க? விமர்சனம் தொடர்ந்து வந்து குதிரை பேரம் பத்தி விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. சிபிஐ தலைவர் மாநில செயலாளர் வீரபாண்டி கருத்துமே அது போன்ற நிலை எங்கும் இருக்கக்கூடாது என்பதைத்தான் நான் பத்திரிகையின் வாயிலாக படிக்கிறேன். நீங்க சமீப காலத்தில் இந்த தொழிற்சாலைகளிலே அதிக விபத்துக்கள் நடைபெறுகிறது. தொழிற்சாலைகளிலே விபத்துக்கள் நடந்து மனித உயிர்கள் பலியாகிக் கொண்டிருக்கிறது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக கோட்பாடுகளை தொழிற்சாலைகள் கடைபிடிக்க வேண்டும். அந்த கோட்பாடுகளை அவர்கள் கடைபிடிக்கிறார்களா என்பதை அரசின் அந்த துறை கண்காணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்.